வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. தண்டுவட சுத்தி. மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். தலை நிமிர்ந்த நிலையில் முதுகு தண்டுவடம் நேராக இருக்கட்டும். நினைவை மூலாதாரத்தில் நிறுத்திக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பேன். மனம் விரிந்து செல்லட்டும். இல்லத்தின் உட்புறமுள்ள அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பொருட்கள் அனைத்திலும் ஊடுருவி இல்லத்தின் புறத்தே உள்ள பொருட்கள், செடி கொடிகள், வாழும் உயிரினங்கள் அனைத்திலும் தெய்வீக சக்தி ஊடுருவட்டும். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சக்தி ஈர்ப்பு மனதால் விரிந்து உயர்ந்து கொள்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், பிரபஞ்சக்கலாம் நட்சத்திரங்களுக்கு இடையே காணும் தூய வெளி, தூய வெளியில் தெய்வீக ஆற்றல், தூய்மையான தெய்வீக ஆற்றல் பூமியின் மேற்பரப்பிலே காணப்படும் உயிர் மகான்களின் ஆன்ம துகள்கள் பேராதார சக்தி நமது பிரணவ சரீரத்தில் கலக்கட்டும். உச்சியிலே அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நெறி ஆசானுக்கு வணக்கம். தவம் நித்யானந்தம். மூலாதாரத்திலே நினைவு செலுத்துவோம் சிறிது நேரம். இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் விரிவோம். பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்கொண்டே மூலாதாரத்திற்கு வருவோம். மூச்சை துவங்குவோம். மூச்சை விட்டுக்கொண்டே பிரபஞ்சம், மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரம்.
மூச்சை விட்டுக்கொண்டே பிரபஞ்சம், மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரம். மூச்சை விட்டுக்கொண்டே பிரபஞ்சம், பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்கொண்டே மீண்டும் மூலாதாரம். அந்த எண்ணத்தோடு மூச்சை இழுத்து. மூலாதாரத்தில் நிறுத்திக் கொள்வோம். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் உச்சியிலிருந்து கால் பாதங்கள் வரை பரப்ப வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே கால் பாதங்கள் வரை. மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே கால் பாதங்கள் வரை. இந்த உடல் சுமார் 65 லட்சம் கோடி செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு செல்களும் லட்சக்கணக்கான விண்துகள்களால் கட்டப்பட்டது. இந்த உடல் செல்களால் ஒரு மினி சிறிய செங்கல் போன்ற அமைப்புகளால் கட்டப்பட்டிருப்பது. நாம் செலுத்துகின்ற ஆற்றல் ஒவ்வொரு அந்த செல்களையும் ஊடுருவி கால் பாதங்கள் வரை செல்வதை பாவிக்க வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே கால் பாதங்கள் வரை. சிரமமில்லாத மூச்சு.
இயன்ற அளவான மூச்சு. நினைவு முக்கியம். சக்தியை ஈர்த்துக்கொண்டு உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே கால் பாதங்கள் வரை. உங்களுடைய எண்ணம் எந்த உறுப்பில் நிற்கிறதோ அந்த உறுப்பிலே ஆற்றல் பாயும். அதை நினைவில் கொண்டு உச்சியிலிருந்து மெதுவாக உடல் முழுவதும் ஒவ்வொரு உறுப்புகளையும் தாண்டி செல்வதை உணர வேண்டும். ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் தெய்வீக ஆற்றல் கலந்து நின்றது. அதை முறையாக ஒவ்வொரு செல்களுக்கும் பாய்ச்சுகிறோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, உச்சியிலிருந்து ஒவ்வொரு செல்களையும் ஊடுருவிக்கொண்டு கால் பாதங்கள் வரை தெய்வீக சக்தி பரவட்டும். மனம் சிதறாமல் உச்சியிலிருந்து கால் பாதங்கள் வரை உடலுக்குள்ளாக மனம் அந்த ஆற்றல் பரவுவதை உணர வேண்டும். மனம் வெளியே சிதறாமல் அதனுடைய அழுத்தம் பெறுவதை, அது கீழே வரை செல்வதை கவனியுங்கள். எந்த இடத்தில் நம் எண்ணம் பரவுகிறதோ அங்கு தெய்வீக சக்தி இயல்பாக பரவத் தொடங்கும், குவியத் தொடங்கும்.
நமது உடல் செல்களால் அடுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு செல்களுக்கு நடுவுலையும் இடைவெளி காணப்படும். அந்த இடைவெளியிலே ஊடுருவி கொண்டோ தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருப்பது உயிர் துகள். அது நமது உடலை சுற்றிலும் உடலுக்குள்ளாகவும் இயங்கிக் கொண்டு ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உடல், அதுவே சூக்கும உடல். செல்கள் தாண்டி அந்த விண்துகள்களின் சுழற்சி, உயிர் துகளின் சுழற்சியை பாருங்க. எவ்வாறு ஒரு தேன்கூடு அமைந்திருக்கும், ஒட்டி கொண்டிருக்குமோ அதுபோன்று இந்த உயிர் துகள்கள் சுழற்சி வேகமாக இந்த உடலுக்குள்ளாகவும் வெளிப்புறமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும். அது ஆற்றலை ஈர்த்து கொண்டும் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கும். மூலாதாரம், விந்து சக்தியை மையமாக வைத்துக்கொண்டு இயங்கும் இந்த உயிர் துகள்கள். இப்பொழுது அந்த உயிர் துகள்களுக்கு நாம் ஆற்றலை பாய்ச்சுவோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சியிலிருந்து கால் பாதங்கரை வரை உள்ள உயிர் துகள்களுக்கு ஆற்றலை பாய்ச்சுகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மனம் பாவனை செய்து மூச்சை பரப்பட்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே கால் பாதங்கள் வரை உள்ள உயிர் துகள்கள், விண் துகள்கள். மனம் அந்த உயிர் துகள்களை பாவித்து ஆற்றலை பாய்ச்சுவோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் உள்ள விண் துகள்கள், உயிர் துகள்கள்.
இப்பொழுது இந்த உடலை கவனிப்போம். செல்களால் ஆகிய கட்டப்பட்ட இந்த பருவுடல், அதற்குள்ளாக இயங்கும் உயிர் துகள்கள், உயிர் துகள்களிலிருந்து வெளிப்படும் காந்த சக்தி, பிரணவ சரீரம். இந்த 3 உடல்களையும் கவனிப்போம். செல்கள், விண்துகள், உயிர் துகள், அதிலிருந்து வெளிப்படும் காந்தம், அதுவே இறைத்துகள். இந்த பிரபஞ்சத்தில் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் இந்த அமைப்பு, எல்லா இந்த பிரபஞ்சத்தில் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை இந்த பகுதி ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இந்த உடல் குறிப்பாக சுழுமுனை நாடியில் உச்சியில் வரக்கூடிய தெய்வீக சக்தியை அது ஈர்த்து கொண்டு உடல் முழுவதும் பரப்பிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு சேர கவனிப்போம். செல்கள், இறைத்துகள், காந்த உடல். அது தங்கு தடையின்றி ஒவ்வொரு செல்களையும் ஊடுருவி அதனுடைய இயக்கத்தை சீராக நடத்துவதால் மனம் தங்கு தடையின்றி அதனுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தை கவனிக்கிறது. எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் தங்கு தடையின்றி ஒரு இயக்கம் உள்ளதோ அதே இயக்கம் இந்த அமைப்பினுள் உயிராயினும் செல்களின் உள்ளே அமைக்கப்பட்ட விண்துகளாயினும் அனைத்தும் இங்கு காந்தமாகவே இருக்கிறது, இறைத்துகள்களாகவே. உடல் என்றும் தான் என்றும் என்ற நிலையிலிருந்து உண்மை நிலையை உணரும் பொழுது அதுவே நித்தியமாகிவிடுகிறது. அழிவில்லாத ஒன்று. தங்கு தடையின்றி இயங்கும் பொழுது இந்த பேராதார பெருவெளியோடு இணைந்து நிற்கும் நிலையே ஆனந்தம். இதை உணர்வதற்காகவே தன்னைத்தானே எடுத்துக்கொண்ட அமைப்பே இந்த அமைப்பு.
பேராதார பெருவெளியோடு இந்த அமைப்பு, இந்த உடல், விண், காந்தம் கலந்து நிற்கும் அற்புதம். இதுவே நீடித்த, நிலைத்த ஆனந்தம், நித்தியானந்தம். இந்த உணர்வை மனதால் தக்க வைத்துக் கொள்வோம். உடல் உணர்வுக்கு வருவோம். துரியம். துரியத்தையும் மூலாதாரத்தையும் இணைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் இந்த பேராதார பெருவெளியோடு இணைந்துதான் உள்ளோம். மனம் குறுகிய நிலையில் இயங்குவதால் அது தடுக்கப்பட்டு நாமாக நின்று கொள்கிறது. அங்கு சுயம் மறைந்து விடுகிறது. உடல் உணர்வுக்கு வருவோம். ஆக்கே துரியம், மூலாதாரம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. பெற்ற மக்கட் செல்வங்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், தொழில்துறை கல்வி சார்ந்த அன்பர்கள்
அனைவரும் வாழ்க வளமுடன். மன வேறுபாடு கொண்ட அன்பர்களை மனமாற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் என்று. இந்த தவத்தில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள், அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன்.